சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்துள்ள ஆனந்தவள்ளி சோமநாதர் திருக்கோவிலில் நேற்று வைரத்தேர் வெள்ளோட்ட திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தனர். இக்கோவில் வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்மன் சமேத சோமநாதர் திருக்கோவில் சந்திரதோஷ நிவர்த்தி தலமாகவும் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட சிறப்புமிக்க தலமாகவும் திகழ்கிறது. சந்திரன் தட்சனின் சாபத்தால் தன் அழகும் ஒளியும் இழந்தபோது இங்குள்ள வைகை நதிக்கரையில் சிவனை நினைத்து தவம் செய்து சந்திர புஷ்கரணியில் நீராடி சாபம் நீங்க பெற்றார். சோமனுக்கு அதாவது சந்திரனுக்கு அருளியதால் இறைவனுக்கு சோமநாதர் என்ற பெயர் வந்தது. இங்குள்ள அம்பிகை ஆனந்தவள்ளி என அழைக்கப்படுகிறார். அன்னை ஆனந்தவள்ளி இத்தலத்தில் உள்ள சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி சோமநாதரை வழிபட்டு தன் மன மகிழ்ச்சியை ஆனந்தத்தை மீட்டெடுத்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது. எனவே ஆனந்தவள்ளியாக காட்சியளிக்கிறார். இக்கோவிலில் சித்திரை திருவிழா மற்றும் ஆடித்தபசு திருவிழா மிக முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. இக்கோவில் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான நிர்வாகத்திற்கு உட்பட்டது. பழங்கால சிற்ப கலைகளுடன் காணப்படும் இத்தலத்தில் சந்திரன் தொடர்பான தோஷங்கள் நீங்கவும் மன அமைதி பெறவும் பக்தர்கள் வந்து செல்கின்றனர்.